எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஎன் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. டிவிகே வந்து லீடிங்கில் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி இல்லை. அதில் ஒரு 10 சீட் வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அலியன்ஸ் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யார் கூட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க, கண்டிஷ்னல் சப்போர்ட் வந்து டிவிகே பிரசிடென்ட் விஜய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 234 தொகுதியில் வந்து 108 ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து 10 வந்து ஷார்ட் அந்த இது வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து இவங்க மல்டிபிள் பார்ட்டிஸோடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லியிருக்காங்கன்னா 5 இந்த காங்கிரஸ் எம்எல்ஏஸ் வந்து ஆஃபரை பண்ணுறாங்கல்ல, இந்த இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, லெட்டர் மூலமாக ஆஃபர் பண்ணுவாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே வந்து அந்த கம்யூனல் ஃபோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, என்டிஏ அந்த இதில் வந்து அலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர் வந்து சொல்லியிருக்காரு. டிசிஷன் வந்து எப்போ எடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸை கூட வந்து லேட் நைட் வீடியோ கால் பண்ணி டிசிஷன் வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏர்லியராக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏ லீனா ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க மார்ட்டின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே வந்து எங்களோட டச்சில் தான் எங்களோட பார்ட்டியோடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஏஐஏடிஎம்கே லீடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரூல் அவுட் பண்ணுறோம் நாங்கள் டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறத, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேர் வேறு மாதிரி பேசியிருக்காங்க. டிவிகே வந்து 108 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னாலும் இவங்க வந்து ட்ரிச்சி ஈஸ்ட்டில் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து இன்றைக்கி அதாவது பண்ணியிருந்தாருன்னா 107 ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு எம்எல்ஏவோட வந்து தேவைப்படும் அவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து டிவிகே அந்த இன்டர்மீடியரிஸ் வந்து ரீச் அவுட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது சப்போர்ட் அந்த இது அலியன்ஸ்க்கு விசிகே சீஃப் தொல் திருமாவளவன், அப்புறம் பிஎம்கே லீடர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அப்புறம் வந்து இதுக்கு இடையில வந்து காங்கிரஸும் வந்து அவங்கக்கிட்டையும் வந்து இருக்கும்போது அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. விசிகே வந்து 2 சீட்டு, பிஎம்கே வந்து 4 சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸோட இவங்க வந்து கோயாலிஷன் வைக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 113 தான் எம்எல்ஏஸ் வருவாங்க. அப்போவும் வந்து 5 கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வேறு எந்த கட்சியோட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐசிசியோட ஜென்ரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் அப்படிங்கிறவர் டெல்லியில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த வெர்டிக்ட் தீர்ப்பு வந்து டிஎனில் கொடுக்கப்பட்டது வந்து செக்குலர் கவர்மெண்ட்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மதச்சார்பற்ற அந்த இதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐஎன்சியுமே வந்து பிஜேபி அந்த ப்ராக்சிஸ் வந்து இந்த இதை பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து எந்த மேனர்லேயும் அதை கொண்டு வரக்கூடாது மதச்சார்பு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஜய் அவருடைய அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து வச்சு இவங்க வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ் அந்த இதை வச்சு இவங்க பண்ணுறோம், பட் இந்த கண்டிஷனுக்கு அவங்க வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க காங்கிரஸு. கிளியராக வந்து நிறைய லீடர் சிபிஎல், சிபிஎம், விசிகே, எம்டிஎம்கே, அப்புறம் நிறைய வந்து அவங்கெல்லாம் வந்து இது ஸ்டாலினோட அந்த இதை வந்து மீட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்சிஎம்மை வந்து மீட் பண்ணியிருக்காரு டிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டிஎம்கே லீடர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவங்க வந்து மீட் பண்ண லீடர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, நாங்கள் டிசைட் பண்ணுறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சிபிஐ அதோட ஸ்டேட் செக்ரட்டரி வீரபாண்டியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ட்டியோட சென்ட்ரல் லீடர்ஷிப் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, அதாவது சப்போர்ட் பண்ணுறதை பற்றி டிவிக்கு. அந்த சிபிஎம் அந்த ஸ்டேட் செக்ரட்டரி சண்முகம் அப்படிங்கிறவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பார்ட்டி வெயிட் பண்ணும், டிவிக்கு ஏதாவது அவங்களுடைய பொசிஷன் என்ன ஏதுங்கிறத சொல்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட வந்து அலியன்ஸ் வச்சாலுமே இனியும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வேறு யாராவது வந்து ஜாயின் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும் இனிமே தான். இதில் வந்து ஏடிஎம்கேவோட அவங்க வைக்கலாம் அப்படின்னா, கோயாலிஷன் வந்து வைக்கலாம் அப்படின்னாலுமே வந்து அவங்க வந்து பிஜேபியோட அலியன்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இவங்க வந்து பிஜேபியோட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால் தெரியல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது.
வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நாளைக்கு வந்து ஸ்வேரிங் இன் செரிமனி இருக்குது அங்கே நேரு ஸ்டேடியமில். அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தியும் வந்து இதை அட்டன் பண்ண போகிறாரு. ஏன்னா வந்து இவங்களோட அலையன்ஸ் வைக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறதுனால வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போங்க வெயிட் பண்ணி. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.